சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர். கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், என் அங்கலாய்ப்பை கேட்டேன் என்று சொன்னவர். இந்த செய்தி நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஆதியாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு ஆபிரகாமுடைய வீட்டு சம்பவத்தை நாம் இங்கே வாசித்து பார்க்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்டலத்திலேயே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு சற்று காலதாமதமான போது ஆபிரகாமும் ஆபிரகாமுடைய மனைவிய சாராளும் அவர்கள் மாம்சத்தில் ஒரு திட்டம் போட்டார்கள். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய நிலைமையிலே திட்டமிட வேண்டும். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதமாகிறது என்று சொல்லி ஆபிரகாம் அவருடைய மனைவி சாராள் 2 பேரும் அவர்கள் ஒரு குறுக்கு வழியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினார்கள். என்ன சம்பவித்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சற்று காலதாமதம் ஆகலாம். சில சமயங்களில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கால தாமதமாகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு டியூ டைம், ஏற்ற காலம் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருங்கிற வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். இங்கே சாராள் அவள் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்க ஆரம்பித்தாள். அப்படிப்பட்ட சொல்ல ஆகார் கருவுற்றாள் என்ற வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அதை சாராள் கண்ட பொழுது व्यसனப்பட்டு அவளை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று விரும்பினாள். அந்த ஆகார் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி போகும் பொழுது அவள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று வாசித்து பார்க்கிறோம். அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதன் கேட்ட காரியம், நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? நான் வருவதையும் போவதையும் கர்த்தர் பார்க்கிறார். இந்த ஆகார் அவள் இருக்க வேண்டிய இடத்துல அவள் கொஞ்சம் சற்று பொறுமையாக இருந்து அதை காரியத்தை சுமூகமாக டீல் பண்ணிக்கலாம். ஆனால் இவள் அந்த சாராளை அற்பமாக எண்ணினாள் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை ஏற்பட்டதுனால சாராள் இந்த ஆகாரை அனுப்பி வைத்தாள். வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தருடைய தூதன் அவளை எடுத்து நிறுத்தி எங்கே போகிறேன்னு கேட்டார். கேட்டு சொன்னார், நீ வந்த இடத்துக்கே மறுபடியும் ஒரு நாச்சியார் இடத்திற்கு போ. அப்படி கட்டளையிட்ட பொழுது அந்த தூதனான ஒரு சொன்ன வார்த்தை, உன் அங்கலாய்ப்பை நான் கவனித்தேன். ஆண்டவர் அவளுக்கு சரியான ஒரு ஆலோசனை கொடுத்து, ஒருவேளை அவள் போக வேண்டிய இடத்திற்கு தனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விருப்பம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ திரும்ப போ என்ற பொழுது புறப்பட்டு போனாள். அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவன் என் அங்கலாய்ப்பை கேட்டார். அதோடு மட்டும் அல்ல, அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை காண்கிறவரை நான் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய அங்கலாய்ப்பில் நாம் நம்பினவர்கள் எல்லாரும் நம்மை கைவிடலாம். நாம் நம்பின கணவனோ, நாம் நம்பின மனைவியோ, நம்ம நம்பின பெற்றோரோ, பிள்ளைகளோ யார் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் கர்த்தர் நிச்சயம் உங்கள் அங்கலாய்ப்பை கண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பின மனுஷர்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் கைவிடாத தெய்வம் உங்கள் கூட நடத்துவார். மே காட் பிளஸ் யூ. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதா